அதாவது சைக்காலஜி ஆஃப் மணி புக்ல ஒரு இது படிச்சேன். என்னன்னா, அமெரிக்கால வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில வாழ்ற ஏழை மக்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு வந்து லாட்டரி சீட்டு மட்டும் வாங்குறாங்க. ஆ இந்த அமௌண்ட்ட கொண்டு போயிட்டு அவங்க இன்சூரன்ஸ் கரெக்ட்டா கட்டுனாங்கன்னா, அவங்க ஹெல்த் அவங்க வந்து நல்லா பார்த்துக்கலாம். ஆனா வந்து அத அவங்க பண்றதில்ல. ஏன்னா, இவங்கள்ட்ட போய் கேட்கிறப்ப இவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா, இந்த அமௌண்ட் இருக்குல்ல, அதாவது இப்ப நாங்க லாட்டரி சீட்டுக்கு செலவு பண்றதுனால என்னைக்கோ ஒரு நாள் நாங்க பணக்காரன் ஆயிர மாட்டோமா அப்படிங்கிற ஒரு கனவுலையாவது அந்த பணக்கார வாழ்க்கையை நாங்க நினைச்சு பார்க்க முடியுது. அதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. இது மாதிரிதான் ஏழை மக்கள் நிறைய பேர் வந்து ஒரு என்ன சொல்றது, இந்த மாதிரி நிறைய ஒரு கனவுகளோட ஏங்கிட்டே இருப்பாங்க. அவங்க என்னைய பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஏங்குறத விட காம்பவுண்டிங் எஃபெக்ட் அப்படிங்கிறத ஒன்று கீப் அப் பண்ணாங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். எப்படின்னா, நீங்க எப்ப அந்த கோல் செட் பண்றீங்களோ, அந்த நிமிஷத்துல இருந்து சேர்க்க ஆரம்பிங்க. ஒரு பிசினஸ் பண்ணணும்னு இது பண்றீங்களா? இல்ல ஒரு ஒரு படிச்சு நல்ல வேலைக்கு போகணும்னு நெனச்சா கூட, அப்பைலேருந்து அதுக்கு உண்டான பிரிப்பரேஷன் ஆரம்பிங்க. இல்ல இந்த பிசினஸ் பண்ணணும்னா, அப்பைலேருந்து அதுக்கு உண்டான காசு சேர்க்க ஆரம்பிங்க. ஏன்னா, நெறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, 27 வயசுல எய்ம் வைக்கிறாங்கன்னா, அந்த 27 வயசுலயே வந்து அதாவது நெனச்ச உடனே நடக்கணும்னு நெனைக்கிறாங்க. இல்லைன்னா அத விட்டுட்டு போயிடுறாங்க. காத்திருக்கணும். பொறுமையா காத்திருக்கணும். 5 வருஷம், 6 வருஷம் இல்ல 10 வருஷம் ஆனாலும் இது பண்ணணும். ஏன்னா, வாரன் பஃபெட் வந்து அவரோட இத அச்சீவ் பண்றப்ப அவர் வயசு வந்து ஒரு 55ன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, ஒரு நாள்ல உருவாக்குனது அவருக்கு அந்த வயசுல ஒரு இது குடுக்கல. 55 வயசு வரைக்கும் அவர் போட்ட இன்வெஸ்ட்மென்ட்ஸ், அவர் போட்ட எஃபர்ட்ஸ் எல்லாம் சேர்த்து தான் அவர மில்லியனர் அதாவது பில்லியனர் ஆக்கியிருக்கு. அது மாரி ஒரு சின்ன சின்ன இதையும் நீங்க இது சேர்த்துக்கிட்டே வாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம்ல அதாவது அ முயற்சி எடுத்துட்டே வருவோம், வரப்போ வரட்டும் அப்படி இருக்கக்கூடாது. பாயிண்டா டைம் செட் பண்ணணும். அந்த டைம்ல வந்து சேர்த்த காச எக்ஸிக்யூட் பண்ணணும், ஜெயிக்கணும். ஏன்னா, நீங்க என்ன ஆகணும்னு நெனைக்கிறீங்களோ, அதுவா தான் ஆகுவீங்க. இன்னைக்கு நீங்க நெனைச்சிட்டு இருக்கலாம், ஒண்ணும் இல்லைன்னு சொல்ட்டு. ஆனா, என்ன நெனைக்கிறீங்களோ, அன்னைக்கு அந்த நிலைய நீங்க கண்டிப்பா அடைவீங்க. அ முதல்ல கோல் செட் பண்ணுங்க. அ இத பத்தின கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.